Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இந்த உலகத்தை மேற்கொள்வது எப்படி, அதை கொஞ்சம் கவனிப்போம். இன்னைக்கு இந்த உலகத்தை மேற்கொள்வது எப்படி நடைமுறையில் நாம் ஏற்கனவே மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதை ப்ராக்டிஸில் எப்படி பண்ணுறது, உலகத்தை மேற்கொள்கிறதுனா எப்படி என்பதை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். திருப்பம் 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமன்றி. நல்லா கவனிங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து. அதாவது சிம்பிளா சொல்றேன், அந்த வசனத்தை உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய யாவற்றையும் எப்படி தந்திருக்கிறாராம்? நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவை கொடுக்கிறதுனால, அவரை குறித்த அறிவு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கிறது. அப்ப அறிவுல இருந்தா எல்லாம் வருதுன்றார். அவரை குறித்த அறிவிலிருந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் வருது. இப்ப பாருங்க 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்தை பற்றி பேசுது பாருங்க. உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது, எஸ்கேப்பிங் த கரப்ஷன் தட் இஸ் இன் த வேர்ல்டு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லியிருக்குது, எஸ்கேப்பிங் த டிஸ்ட்ரக்ஷன், த ரூவன் தட் இஸ் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் இருக்கிற அழிவுக்கு தப்பி அப்படின்னு சொல்லியிருக்குது, கேட்டுக்கு தப்பின்றது. அப்ப உலகம்ங்கிறது ஒரு அழிவின் இடமாக இன்றைக்கு மாறிவிட்டது. கடவுள் அப்படி உண்டாக்கலாத. இன்னைக்கு இந்த உலகத்தை எப்படி விவரிக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற அழிவுக்கு தப்பினா அப்ப இந்த உலகத்தில் என்ன இருக்குது? அழிவு இருக்குது. இந்த உலகத்தில் பாவ மனிதர்கள் பாவத்தினால் ஆளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெரிய அழிவு, கேடு இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு எப்படி தப்புறதா? தேவனுடைய வசனத்தின் மூலமாக தான் தப்புகிறது. அதனால தான் பாருங்க, இந்த வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு ஞானத்தை தருகிறது, தேவனுடைய கிருபையை தருகிறது, சமயோசித புத்தியை தருகிறது, என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு யுக்தியை அந்த நேரத்தில் தருகிறது, ஒரு ஐடியாவை தருகிறது. ஏன்னா தேவனுடைய வசனம் நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்ப வசனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. வசனத்தின்படி நடந்தா, வசனத்தை பிடித்து கொண்டு நடந்தாலே வாழ்க்கையில வெற்றியை நாம் பிடித்து விடலாம். வசனத்துக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தாலே வாழ்க்கையில வெற்றியை நாம அடைந்து விடலாம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த உலகத்தில் 1008 கேடுகள் அழிவுகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல போய் ஈஸியா சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சும்மா இருந்தாலே போதும், ஒன்றும் செய்யாம இருந்தாலே மாட்டிக்குவோம் போய். இதுல இருந்து தப்புகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை இன்னும் ரொம்ப க்ளோஸா பிடிக்க வேண்டும். வசனத்தினால் நாம் நிரம்ப வேண்டும். வசனத்தை நமக்குள்ள வைக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். இப்படி செய்ய வேண்டும். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒரு நிமிஷம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தார் என்ன பண்ணுவீர்களா? சாவீர்கள். எவ்வளோ ஒத்துமை பாருங்க இந்த வசனத்துக்கும் 2 பேதுருல சொல்லப்பட்டிருக்கும். அங்க என்ன சொல்லியிருக்குது? உலகத்தில் உண்டான அழிவுன்னு. இங்க சொல்லி இருக்குது மாம்சத்தின்படி பிழைத்தால். மாம்சத்தின்படி பிழைக்கிறதுனா என்ன? ஒன்றும் இல்லை, உலக மெத்தட் படி வாழ்றது, அவ்வளோதான். உலகத்தில் எல்லாரும் செய்யறது போல செஞ்சுக்கிட்டு, எல்லாரும் பேசுறது போல பேசிக்கிட்டு, எல்லாரும் நடக்கிறது போல நடத்துக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் மாம்சம். மாம்சம்ங்கிறது நிறைய பேருக்கு புரியுறது இல்லை பாருங்க. மாம்சம்ங்கிறது தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாம, தேவனுடைய ஞானத்தின்படி செய்யாம, தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யாம, இந்த உலக வழக்கத்தின்படி எல்லாம் செய்யறாங்க, அதனால நானும் செய்யறேன், இதுதான் அந்த உலகத்தின் வழிமுறை, அதனால நான் இதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அப்படி ஃபாலோ பண்றது தான் மாம்சம். மாம்சம் உலகத்தோட ஒத்து போகுது பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்தின்படி பிழைக்கலாம், அதாவது உலகத்துல எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அதன்படி வாழலாம், அல்லது இங்க உள்ள இருந்து ஆவியினால வாழலாம். நல்லா கவனிங்க, இப்போ ஒரு காரியத்தை விளக்க போகிறேன். எந்த விதமா வாழ்றீங்கன்னு பாருங்க. உலகத்தில் இருக்கிறத பார்த்து எல்லாரும் செய்யற மாதிரி செய்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அல்லது உள்ள ஏதோ நமக்குள்ள நடக்குது, ஆவியானவர் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிட்டு இருக்குது. அதன் விளைவாக அதிலிருந்து நாம வாழுகிறோமா? முக்கியம் ரொம்ப. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெளியே பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி வாழும்படியா கடவுள் நம்மளை உண்டாக்கவில்லை.
உள்ளிருந்து வெளியே வாழ்ற வாழ்க்கையா தான் கடவுள் வைத்திருக்கிறார். இட் மஸ்ட் கம் ஃப்ரம் இன்சைட் அவுட், நெவர் ஃப்ரம் அவுட் சைட் இன். நம்மளை கடவுள் சொல்லல போய் உலகத்தில் பாரு எல்லாம் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு போன்னு சொல்லல. மங்கி சி மங்கி டூன்றாங்களா அந்த மாதிரி. அவன் சொரிஞ்சானா நீயும் சொரி இப்படி வாழ்ந்துகிட்டு சொல்லல கடவுள். கடவுள் என்ன சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை உனக்குள்ள வை, அது உன்னுடைய உள்ளத்தை மாற்றட்டும், உன்னுடைய ஆசைகளை மாற்றட்டும், உன்னுடைய விருப்பத்தை மாற்றட்டும், உன்னுடைய சித்தத்தை மாற்றட்டும், உன்னுடைய நினைவுகளை மாற்றட்டும், உன்னுடைய உள்ள இன்னர் பர்சனாலிட்டி அதை மாற்றட்டும், உனக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அந்த மாற்றத்தின் விளைவாக நீ எப்படி வாழ்க்கை வாழணுமோ வாழு. உள்ள இருந்து வாழ்க்கை வெளியே கிளம்பி வரணுமே ஒழிய வெளியே இருந்து வாழ்க்கை ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். வெளியே இருந்து ஆரம்பிச்சு உள்ள போறது இல்லை, உள்ள இருந்து ஆரம்பிச்சு வெளியே வர்றது. ஏதோ மேற்பூச்சா இங்கே உலகத்தில் பார்த்து அப்படியே வாழ்றது பெரிய ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியம்னு சொன்னால் ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்குள்ளாக கிரியை செய்து நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நம்முடைய நினைவுகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நாட்டங்கள், நோக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றி நம்ம ஒரு புது மனுஷனாக உள்ளத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார் வசனத்தை வச்சு. அதன் விளைவாக நாம் வெளியே ஒரு விதமாக வாழுகிறோம். சில காரியங்களை நாம் செய்கிறோம், செய்வதில்லை, மாற்றி பண்றோம். ஏன் என்று சொன்னால் நாம் மாம்சத்தின்படி நடப்பதில்லை. ஏன்னா மாம்சத்தின்படி நடந்தால் செத்தோம்னு சொல்லி இருக்குது, சாவீர்கள்னு இருக்குது. ஆவியின்படி நடந்தால் மாம்சத்தின் கிரியில் அழிப்பீர்கள் அல்லது வாழ்வீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள் என்று அர்த்தம். அப்ப நான் மாம்சத்தின்படி வாழ விரும்பல, எல்லாரும் வாழ்றபடி வாழ விரும்பல. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, இது எனக்குள்ள ஏற்படுத்துகிற மாற்றங்கள், இதை வச்சு இதன் விளைவாக நான் வாழ விரும்புகிறேன். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? உள்ள ஆவியானவர் கிரியை செய்து கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி நாம் இருக்கும்போது நம்முடைய பரலோக பிதாவை போல நாம் எண்ண ஆரம்பிக்கிறோம், அவரை போல பேச ஆரம்பிக்கிறோம், அவரை போல நாட்டங்கள் நமக்கு உண்டாகிறது, அவரை போல விருப்பங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது, அவரை போல ஆசைகளை நாம டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம், அவரை போல ஒரு தரிசனம் நமக்குள்ள உண்டாகிறது. இருக்கீங்களா? இப்படிதான் ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்துட்டு போகுது பாருங்க. இப்படிதான் மேற்கொள்ளுகிறாக உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தின் அழிவுக்கு தப்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாற்றம் ஏற்படலைன்னா, உள்ள வார்த்தை போய் நிரப்பிக்கொண்டே இருந்து ஆளை மாற்றிக்கொண்டே இல்லைன்னா உலகத்தில் போய் சிக்கிடுவோம். கண்டிப்பா சொல்லியிருக்கிற மாதிரி மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் எழுதியிருப்பாருங்க. அது நிச்சயம். ஏன்னா அது அப்படிதான். அது ஒரு விஷய சைக்கிள், அது ஒரு சக்கரம் மாதிரி, ஒரு அழிவின் சக்கரம் மாதிரி. அதை அப்படியே கொண்டு போய் கடைசியில் அதில் தான் முடியும். அது இதில் ஆரம்பிச்சு அதில் தான் கொண்டு போய் முடியும். உலகம்ன்றது அதுதான், அந்த அழிவுக்கு நேராக தான் அது நடத்தும். ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் பேராசையும், அதில் இருக்கிறதெல்லாம் தன்னலமும் சுயநலமும் இதனால தான் நிறைஞ்சு இருக்குது, பாவமும் இதனால தான் நிறைஞ்சு இருக்குது. நான் அதில் போய் சிக்கிடக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தையை உள்ள வச்சு ஆவியானவருடைய நடத்தும்படி செய்து நான் உள்ளிருந்து வாழும்போது இந்த வெளியே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அழிவுக்கு நான் தப்புகிறேன். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது? அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது, அதன்படி செய்கிறது, உள்ள ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள ஏற்படுகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில். எப்படி ஜனங்க கெட்டு போறாங்க, அழிஞ்சு போறாங்கன்றதை வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுது பாருங்க. திருப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதனையை பற்றி பேசணும் இல்லையா? எல்லாருக்கும் தான் சோதனை வருது, சோதனை இந்த உலகத்தில் வருது. ஆனால் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ எப்படி ஜனங்க சோதிக்கப்பட்டு கெட்டு போகிறாங்க, எப்படி டெம்டேஷனுக்குள்ளாகி எப்படி அழிஞ்சு போகிறாங்க ஜனங்க இந்த உலகத்தில், எப்படி கெட்டு போகிறாங்க? அடுத்த வசனம், அவனவன் எப்படி அவனவன் இல்லைங்க அவரு தான் அப்படி பண்ணிட்டாரு. சில அம்மா மாதிரி இருக்காங்க இல்லையா, பையன் அந்த பையனோட இருந்தாங்க கெட்டு போனான். இல்லை இல்லை, அவனவன். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாத்தையும் பழிய அடித்துக்கு எங்கேயா போட்டுறக்கூடாது. நம்ம இவன் பண்ணவே மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து தான் அப்படி பண்ணான். சரி, ஒருவேளை கொஞ்சம் அதெல்லாம் இருக்கலாம். பட் எல்லாம் வேதம் எப்படி சொல்லுது? அவனவன், அவனவனுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனவன் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. கவனிங்க, எங்க பிரச்சனை?
உள்ள தவறான இச்சை, ஆசைகள், தவறான விருப்பங்கள், தவறான நாட்டங்கள், நோக்கங்கள்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. எங்க இருந்து வருது இந்த இச்சைகள்லாம்? கண்களின் இச்சைன்னு வேதம் சொல்லுது இல்லையா? இதெல்லாம் என்னன்னா ஃப்ரம் அவுட்வர்டு திங்ஸ், எல்லாம் வந்து இந்த வெளியே காண்கிற காரியத்தினால வர்றதெல்லாம். இவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எப்படி இந்த இச்சை இவனை இழுக்குது, இச்சையினால் இழுக்கப்படுறான். எப்படி இழுக்கப்படுறான்னு சொன்னா, இவன் ஒரு உலகத்தான். இவன் இந்த உலக வழக்கத்தின்படி வாழுகிறவன், மாம்சத்தின்படி பிழைக்கிறவன். அப்படியே ரோட்ல போறான், அப்படியே பார்க்கறான், எல்லாம் பார்க்குற மாதிரி இவனும் பார்க்குறான், எல்லாம் பேசுகிற பேச்சை தான் இவனும் பேசுகிறான், எல்லாரும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் இவன் பேர்லேயும் ஒட்டி கொள்ளுகிறது. அவங்க பேச்சும், அவங்க நடைமுறையும், அவங்க வாழ்க்கையும், அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் இவனுக்கு ஒட்டி கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஆசைகளும் நாட்டங்களும் விருப்பங்களும் எல்லாம் இவனுடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக மாறிவிடுகிறது. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க. எதை ஒன்று பார்க்குறான், எதை ஒன்று விரும்புகிறான். அது ஏன்னா எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. கேட்டால் அவன் சொல்லுவான், எவ்ரிபடி டஸ் இட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் பண்ணுறாங்க பிரதர், பண்ணாத ஆளே கிடையாது அது அப்படிமா. உலகத்தில் இன்னொரு இது சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபீல் குட் டூ இட். உனக்கு நல்லா இருக்குதா பண்ணு. அது ஒரு ஃபிலாசபி. அது இதெல்லாம் உலகத்தார் பேசிக்கிறது. அவங்களுக்கு பைபிள் மாதிரி, அது பைபிள் வசனம் மாதிரி அவன் கோட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. இஃப் இட் ஃபீல்ஸ் குட் டூ இட். உனக்கு அது நல்லா இருக்குதா நீ பண்ணிக்கோ. இது என்னது? இது வேதம் சொல்லுது உனக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் அது அழிவு. ஹலோ, விஷத்தை குடிக்கும்போது நல்லா இனிப்பாக இருக்கலாம், ஆனால் குடித்தா செத்து போய்டுவேன்னு சொன்னால் குடிப்பீங்களா? எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் வேணுவே வேணாம், அதுக்கு பல கசப்பியே குடிச்சிக்கிட்டு போயிடுவோம் நம்ம. அப்போ பாருங்க எப்படி அழிவு உண்டாகுது பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து, இச்சை வந்தோடனே அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆரம்பிச்சிருது பாருங்க. இதில் ஆரம்பித்து இதை பார்த்தான், போனான், வந்தான், பேசினான், சிந்திச்சான், இதை ஆசை கொண்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே பாவத்தை அது பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது அழிவு பாருங்க உடனே வந்துடுறது இல்லை பாருங்க. அழிவு உடனே வந்துடுது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பாவம் நடக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தெருவே ஜெயஜேன்னு இருக்கும். கெட்ட கெட்ட காரியங்கள் நடக்கிற தெரு உலகம் முழுக்க போய் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் என்ன லைட்டு போட்டிருப்பான்றீங்க. அவன் மாதிரி லைட் யாரும் போடவே முடியாது. சபைகள்லாம் வெறும் ஒரு குண்டு பல்பு போட்டு அப்படியே அடிச்சிட்டு இருப்பாங்க. அது நம்ம தேடி போய் பார்த்து பேரை தேடி அழுக்க தொடச்சிட்டு தான் பார்க்கணும் என்ன சபை எதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு பாவம் காசு இல்லை லைட் எரிக்கிறதுக்கு. இவன் நியான் லைட்டாக போட்டு கம்முன்னுவான். என்னன்னு போட்டா அங்கே போனால் எல்லாம் அசிங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு தான் கம்முன்றான். அந்த பக்கம் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வர்றான். சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வர்ற மாதிரி இருக்கும். ஆஹா, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க போல இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குன்றது. இல்லை உடனே ஒன்றும் ரிசல்ட் தெரியாது. சிக்குண்டு ஆரம்பிச்சிருக்குது. இப்போதான் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து பாவம் பூரணமாகும் போது, அது கம்ப்ளீட் ஆகும்போது, அந்த கம்ப்ளீஷன் எப்படி இருக்குது பாருங்க, முடிவு எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப கிராண்டாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, முடிவு அலங்கோலமாக இருக்கக்கூடாது. முடிவு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். முடிவு எப்படி இருக்குதான்? இது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி இருக்குது. தான் ஒருத்தன் பாருங்க கனவு கண்டிருக்கிறான். கனவுல நரகத்துக்கு போனானா. நரகத்துக்கு போனால் ஒரு பெரிய பார்ட்டி எல்லாம் ஜாலியாக குடிச்சு வெறிச்சு ஜாலியாக இருக்கிறாங்களாம். பார்த்துட்டு தெளிஞ்ச உடனே, அப்பா நான் செத்தா கண்டிப்பாக நரகம் தான் போகிறேன், அங்கே தான் நல்லா இருக்குது, இன்னும் பெரிய பரலவன்றாங்க. இது என்னன்னு அதனால போய் இவனும் இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்து நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகி இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பண்ணி கடைசியில் செத்து போன உடனே நரகத்துக்கு போயிருக்கிறான். அங்கே போனால் காரியமே வித்தியாசமாக இருக்குது. எரியுது, அக்கினி, வேதனை, கண்ணீர், கூச்சலாக இருக்குது. ஐயோ நான் இங்கே வரலைங்களே, போன தடவை வேற எங்கேயோ வந்தேன். அது டூரிஸ்ட்டு வீசாவில் வர்றது. அது நரகத்துக்கு வர்ற டூரிஸ்டை நாங்கள் காமிப்போம். அங்கே அந்த செக்ஷன் வேற. இது பர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு இது வச்சிருக்கிறோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதில் என்னமோ பெரிய இது இருக்குன்ட்டு, அதில் பெரிய சந்தோஷம் இருக்குன்னு. சந்தோஷம் ஒன்றும் கிடையாதுங்க. அதில் அழிவு தான் இருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இப்படி தான் அழிவு உண்டாகுது பாருங்க.
அது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அது ஒரு சைக்கிள் மாதிரி. லஸ்ட், சின், டெத், இச்சை, பாவம், மரணம் என்கிறது இப்படியே வருது பாருங்க. இதுல போய் சிக்கணும்னு சொன்னா நீங்க ஒன்றும் ஸ்பெஷலா பண்ண வேண்டியதே இல்லை. நீங்க எல்லாரும் மாதிரி இருந்தாலே போதும். உலகத்தில் இருக்க அத்தனை பேர் இருக்கிற மாதிரியே இருந்தாலே போதும், போய் சிக்கிடுவீங்க அதுல. அவ்வளவுதான். அதுதான் உலகம். இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேண்டியதில்லை, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் முயற்சி எடுக்க வேண்டியது கிடையாது. எல்லாரும் போல இருந்தாலே போதும் என்று அப்படிதான் வரும். இது இந்த உலகம் கொண்டு போய் அங்கதான் விடும். கடவுளை பிடிச்சிக்கலன்னா, கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சிக்கலன்னா, கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிக்கவில்லைன்னா, கடவுளுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பவில்லை என்றால் முடிவு என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக். அது அப்படிதான். அது இச்சையில சிக்குண்டு பாவத்தை பிறப்பித்து அது கடைசியில் மரணத்தை பிறப்பிக்கிறது. வெறும் சாவுன்னா வெறும் விழுந்து சாகுறது கிடையாது. அது எவ்வளோ பெட்டர் சில நேரத்தில். இது வேற விதமான சாவு. நித்தியமாக ஒரு நரக வாழ்க்கை, ஒரு அழிவு. உலக வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய அழிவு. எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த சமாதானமும் இல்லை, எல்லாம் கெட்டு கேடு வாழ்க்கையை நிரப்புகிறது. அப்ப பாருங்க, இதுல இருந்து வெளியே வரணும்னா, இந்த டார்க்னஸ்ல இருந்து, இந்த இருள்ல இருந்து, இந்த சாபத்திலிருந்து வெளியே வரணும்னா, ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும்னா அதுக்கு ஒன்றை நாம் எட்டி பிடிக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்குது. இருக்கீங்களா? போய் அழிஞ்சு போறதுக்கு ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. பேசாம எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருந்தா போதும். உலகத்தில் அத்தனை பேர் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே கோ வித் த ஃப்ளோ, எல்லாம் போறது மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தா போதும். கரெக்டாக அங்கதான் போய் முடியும் அது. ஆனால் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த அழிவுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கும் போதே இந்த உலகத்தில் அழிவுக்கு தப்பி இருக்கணும்னு சொன்னா, கடவுளுடைய வாக்கு தத்தங்களை பிடிக்க வேண்டும், அதை பத்திரப்படுத்த வேண்டும், உள்ளத்தில் வைக்க வேண்டும். அப்ப நிச்சயமாக அது சாத்தியம். அது எப்படி ஒரு சைக்கிள், விஷய சைக்கிளோ எப்படி கொண்டு போய் கடைசியில் தள்ளிடுதோ மனுஷன் அழிவுக்குள்ளாக, அது போலவே இதை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கும் ரிசல்ட் உடனடி கிடையாது. ஆனா போக 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 வாழ்வு பெருகும், கிருபை பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், நன்மைகள் பெருகும். முடிவு அற்புதமான ஒரு முடிவு, வாழ்வு. அதுதான் உங்களுடைய முடிவு. இருக்கீங்களா?